அன்பு நிறைந்த மாணவர்கள் அனைவருக்கும் மற்றுமொரு பாடத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காப்போத்த சாதாரண தர பரீட்சை தேவைக்காக தமிழ் மொழியும் இலக்கியமும் இலக்கிய தொகுப்பு பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற தற்கால கவிதைகள் தொடர்பாக இன்று நாம் எமது கவனத்தை செலுத்த இருக்கின்றோம். தற்கால கவிதைகள் என்ற பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற சி.வி. வேலுப்பிள்ளையுடைய தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதை தோட்டத் தொழிலாளர்களுடைய வாழ்வியலின் துன்பியலை கொண்டு வரும் அந்த கவிதை தொடர்பாகவும், அகலங்கனுடைய குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும் என்ற தலைப்பிடப்பட்ட வன்னி வளநாட்டின் இயற்கை எழில் வளத்தோடு மானுடம் கண்டுகொள்ள வேண்டிய படிப்பினைகள் தொடர்பான செய்தி உள்ளடக்கிய கவிதையோடும், சோலைக்கிளியுடைய சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்கின்ற தலைப்பிடப்பட்ட எழுத வாசிக்க தெரியாத அந்த இளைஞனுடைய எதிர்காலம் குறித்தான கேள்விக்குறி தொடர்பான செய்தி உள்ளடக்கிய கவிதையோடும் இன்றைய பாடம் அமைய போகிறது. இத்தகைய தற்கால கவிதைகளுள் இன்று நாம் முதலில் தேயிலை தோட்டம் என்ற கவிதையில் எமது கவனத்தை செலுத்தலாம். அன்பு நிறைந்த மாணவர்களே, தமிழ் இலக்கிய வடிவத்தில் கவிதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலக்கிய வடிவமாக கருதப்படுகிறது. கவிதை, பாடல், பா, செய்யுள் என்று பல்வேறு மொழிகளில் மொழியப்படுகின்ற இந்த கவிதை மனதில் இன்பத்தையும் உணர்வுகளையும் தூண்டிவிடுகின்ற ஒரு சாதனமாக இருந்து விடுகிறது. தமிழ் இலக்கிய பரப்பிலே காலத்துக்கேற்ப உருவ உள்ளடக்கம் சார்ந்த மாற்றங்களை தன்னுள்ளே ஏற்படுத்திய இந்த கவிதை ஒரு நீண்ட வரலாற்றோடு பயணிக்கிறது. அந்த வகையில் மரபு கவிதை, நவீன கவிதை, புது கவிதை, வசன நடை கவிதை என்று அதன் பல்வேறு தடங்கள் மாறுவதை நாம் அவதானிக்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, மிக பிரதானமாக நாம் கவிதையை மரபு கவிதை, நவீன கவிதை என்ற வகைப்பாட்டுக்குள் உள்ளடக்குவது மரபு. அந்த வகையில் நாங்கள் சங்க கவிதையில் படித்திருக்கின்றோம். மரபு கவிதை சார்ந்த செவ்வியல் இலக்கியம் சார்ந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர், அந்த அமைப்போடு தொடர்புபட்ட கடினமான சொல் அமைப்பு, யாப்புக்கள், அணி உத்திகள், பாடு பொருள் தொடர்பான அம்சங்களை வைத்துக்கொண்டு நாம் மரபு கவிதையை நாங்கள் ஒரு விதமான பாகுபாட்டுக்குள் கொண்டு வரலாம். அதே போன்று நவீன கவிதை தந்தையாக மகாகவி பாரதியார் கருதப்படுகின்றார். அவர் தொடக்கி வைத்த இந்த நவீன கவிதை பிற்காலத்தில் பல்வேறு தளங்களில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியது. வால்ட் விக்மன் என்ற ஆங்கில கவிஞருடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் என்ற வசன நடை காவியமே மகாகவி பாரதியாரின் நவீன கவிதையையும் வசன நடை கவிதையும் தோற்றுவிப்பதற்கு காரணமாக அமைந்தது. எளிய பதம், எளிய நடை, யாவருக்கும் விளங்கும் பொருள், பொதுமக்கள் விரும்பும் மெட்டு இவற்றை காவியத்தில் தமிழில் செய்து தருபவன் தற்கால தமிழுக்கு புத்துயிர் பாய்ச்சியவனாக ஆகிறான் என்றார் பாரதி. அந்த வகையில் எளிய சொற்களை கொண்டு பொதுமக்கள் விரும்புகின்ற சந்த ஓசை அமைப்பையும் தனி மனிதனுடைய அல்லது சமூக மக்களுடைய அவலங்களை வெளிப்படுத்துகின்ற செய்திகளை இந்த நவீன கவிதைகள் கொண்டு வருகின்றன. நவீன கவிதையுடைய தொடர் வளர்ச்சியாக நாம் புது கவிதை, வசன நடை கவிதை என்று பல்வேறு தளங்களின் மாறுதல்களை அவதானிக்கின்றோம். எது எப்படியாயினும் கவிதையுடைய உள்ளடக்கம், உருவம் என்பவை இந்த மரபு கவிதை மற்றும் நவீன கவிதைகளுக்கு இடையிலான பல்வேறு பாகுபாடுகளை செய்துவிடுகின்றது. இன்று நாம்
தற்கால கவிதைகள் ஊடாக பார்க்கின்ற 3 கவிதைகளும் நவீன கவிதையின் பின்புலத்தின் தடத்தில் பயணித்த வித்தியாசமான அனுபவங்களை தருகின்ற வேறு விதமான கவிதைகளாகும். நூற்றாண்டு கொண்டாடி வருஷமோ 30 கழிஞ்சிருச்சே, நம் வாழும் நயத்தானோ மாற்றமேதும் இல்லாம தரம் தானே ஒழுகுதே தங்கமே என்ன செய்ய. தேலைக்கு நூற்றாண்டு கொண்டாடி. ஆம், தேயிலைக்கு நூற்றாண்டு கொண்டாடி பல காலங்களாக ஆகிவிட்டன. இன்னும் அந்த மக்களுடைய வாழ்க்கை துயர் துடைக்காத கண்ணீராய் எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மலையக தோட்ட தொழிலாளர்களுடைய நாட்டார் பாடல்களை கேட்கின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய துன்பங்களும் துயரங்களும் எம்மத்தியில் உணர்வுகளை மேலோங்கச் செய்கின்றன. அவர்களது வாழ்வியல் துன்பியல் என்பவற்றை பாடுகின்ற நாட்டார் பாடல்கள் ஏராளமாக இருக்கின்றன. இன்றும் கூட நாம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அவலங்களை வெளிக்கொண்டு வருகின்ற பாடல்களை பார்க்க போகின்றோம். அந்த வகையில் அன்பு நிறைந்த மாணவர்களே, இன்று நாம் சி.வி. வேலுப்பிள்ளையுடைய கவிதை தொடர்பாக எமது கவனத்தை செலுத்த இருக்கின்றோம். சி.வி. வேலுப்பிள்ளை செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 1914களில் அவதரித்த ஒரு மிக பெரும் எழுத்தாளர். 1984 அவர் மறையும் வரை தனது சமூகத்திற்காக எழுத்துத்துறை மூலமாக குரல் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக நாம் இவரை பார்க்கின்றோம். இலங்கையின் மலையகத்தில் முன்னோடி எழுத்தாளர்களுள் ஒருவராக மதிக்கப்படுகின்ற இவர் பல்துறைகளில் தனது பன்முக ஆளுமையை வெளிப்படுத்திய ஒருவராக நாம் கருதுகின்றோம். குறிப்பாக ஆசிரியராக, ஒரு அரசியல்வாதியாக, தொழிற்சங்கவாதியாக, கவிஞராக, பத்திரிகை ஆசிரியராக என்று பல்வேறு தளங்களில் தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்தி தனது சேவையை சமூகத்திற்காக வழங்கிய ஒருவராக நாம் இவரை பார்க்கின்றோம். கவிதைகள், நாவல்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதியுள்ள இவர் இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக 1947ஆம் ஆண்டுகளில் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அன்பு நிறைந்த மாணவர்களே, சி.வி. வேலுப்பிள்ளை எழுத்துத்துறையில் பல்வேறு தடங்களில் தடம் பதித்தவர் என்று நாம் பார்த்திருந்தோம். இவரது பிற நூல்களாக பிஸ்மாஜினி இசை நாடகம் எழுதப்பட்டிருக்கிறது. இன் சிலோன்ஸ் டீ கார்டன் 1952களில் வெளிவந்தது. இலங்கை தேயிலை தோட்டத்திலே என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்யப்பட்டது சக்தி பாலையா என்ற கவிஞரால். வீடற்றவன், இனி பாடமாட்டேன், வாழ்வற்ற வாழ்வு இது நாவலாக வெளிவந்தது. தமிழாக்கம் செய்தவர் பொன் கிருஷ்ணசாமி. எல்லைப்புறம் இதுவும் ஒரு புதினமாக நாவலாக வெளிவந்தது. தமிழாக்கம் செய்தவர் பொன் கிருஷ்ணசாமி. காதல் சித்திரம் இதுவும் ஒரு புதினமாக வெளிவந்தது. தமிழாக்கம் செய்தவர் பொன் கிருஷ்ணசாமி. நாடற்றவர் கதை பல்வேறு கட்டுரைகளுடைய தொகுப்பாக வெளிவந்தது. மலைநாட்டு மக்கள் பாடல்கள், நாட்டார் பாடல்களின் தொகுப்பாக வெளிவந்தது. இன்று இன் சிலோன் டீ கார்டன் என்ற 1952இல் வெளிவந்த ஆங்கில கவிதையின் தமிழ் மொழிபெயர்ப்பாக்கம் சக்தி பாலையாவால் மொழிபெயர்க்கப்பட்ட இந்த மொழிபெயர்ப்பு கவிதை தொடர்பாக எமது கவனத்தை செலுத்துவோம். தேயிலை தோட்டத்திலே புழுதி படுக்கையில் புதைந்த எம் மக்களை போற்றும் இறங்க புகழ் மொழியில்லை. பழுதிலா அவர்கோர் கல்லறை இல்லை. பறிந்தவர் நினைவு நாள் பகருவாரில்லை. ஊனையும் உடலையும் ஊட்டியும் மண்ணை உயிர்த்தவர்க்கெங்கே உலங்கசிந்த அன்பும் பூணுவாரில்லை.
அப்புதைமேட்டிலோர் கானகப்பூவை பறித்து போடுவாரில்லையே. ஆழப் புதைந்த தேயிலைச் செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதைமேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கெவர் வாழவோ தன்னுயிர் தருவான். என்ன மனிதர் இவரே இறந்தார்க்கு இங்கோர் கல்லறை எடுத்திலர். வெட்கம் தன்னை மறைக்கத்தானோ அவ்விறைவனும் தளிர் பசும் புல்லால் தரை மறைத்தனோ. தோட்டத் தொழிலாளர்களுடைய அவல நிலையை வெளிக்கொணரும் இந்த பாடலின் முதலாவது பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். புழுதிப்படுக்கையில் புதைந்த எம் மக்களை போற்றும் இரங்கல் புகழ் மொழி இல்லை. பழுதியிலா அவருக்கு ஓர் கல்லறை இல்லை. பரிந்து அவர் நினைவு நாள் பகிர்வார் இல்லை. புழுதிப்படுக்கை என்று சொல்லுகின்ற பொழுது மாணவர்களே, புழுதி என்றால் மணல், படுக்கை என்பது நிலம் அல்லது தரை என்று சொல்லுவோம். இங்கே புழுதி படுக்கையில் புதைந்து எம் மக்கள் இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், சிவி எம் மக்கள் என்று பொதுப்படையாக தன்னுடைய சமூகத்தை நோக்கி தன்னுடைய சமூகத்துடைய அவலத்தை பொதுமைப்படுத்தி வெளிப்படுத்துகின்றார். இங்கே எஜமானர்களும் மேல்வர்க்கத்தில் இருக்கின்ற முதலாளிமாரும் சிறந்த படுக்கையிலே படுத்துறங்குகின்ற பொழுது இந்த மக்கள் புழுதி படுக்கையில் புதைந்திருக்கிறார்கள், சாதாரணமாக நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அழகாக பதிவு செய்கின்றார் கவிஞர். இந்த மக்களை போற்றும் இரங்கல் புகழ் மொழி இல்லை. அவர்களுக்கு அன்பு காட்டி இரங்கல் செய்தியோடு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற புகழக்கூடிய மொழி இல்லையே என்று சொல்லுகின்றார். பழுது இலா அவருக்கோர் கல்லறை இல்லை. பழுது இல்லாதவர்கள், எந்த ஒரு குற்றமும் செய்யாத வஞ்சனையற்ற உள்ளம் படைத்த அவர்களுக்கு ஒரு நினைவு கல்லறையாவது இல்லை என்று தனது ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். பரிந்து அவர் நினைவு நாள் பகருவாரில்லை. பரிவுடனே அன்புடனே அவருக்காக தொழிலாளர் தினம் என்று ஒரு நினைவு நாளை கூட சொல்லுவதற்கு, இங்கே பகருவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லுகின்றார். தேயிலை தோட்டத்தின் புழுதில்ல படுக்கைக்குள் இறந்து பின் புதைக்கப்பட்ட இந்த மக்களுடைய உழைப்பின் தியாகத்தை பற்றி இந்த பாடலின் ஊடாக புகழ்ந்து பேசுகின்றார் கவிஞர். குற்றமற்ற அவர்கள் நினைவுகளை வெளிக்காட்டும் கல்லறைகள் கூட அமைக்கப்படாதது ஒரு அவலமாக சொல்லுகின்றார். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இந்த அடியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. அவர்களோடு அன்பு கொண்டு அவர்களது நினைவு நாளை குறித்து பேசுவர்களுக்கு கூட இங்கே யாருமே இல்லை என்று பதிவு செய்கின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, தேயிலை தோட்டத்தின் புழுதி கொண்ட மண் தரையிலே இறந்திருக்கின்ற புதைக்கப்பட்டிருக்கின்ற எம்மவர்கள் அது பற்றி போற்றுகின்ற இரங்கல் மொழி இல்லாமல், புகழ்ச்சி வார்த்தைகள் இல்லாமல், அவர்களை நினைவு கூறாமல், அவர்களுக்கு ஒரு கல்லறை கூட அமைக்காமல் இருக்கின்ற இந்த அவலத்திற்கான காரணம் என்ன? இது ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றார் இந்த கவிஞர். புழுதி என்றால் மணல், படுக்கை என்றால் நிலம் அல்லது தரை என்று சொல்லுவோம். போற்றுதல் என்றால் பாராட்டுதல், இரங்கல் என்றால் இரக்கமாக பரிவாக சொல்லுதல், புகழ் மொழி புகழுகின்ற வார்த்தைகள், பழுது இல்லாத குற்றங்கள் எதுவுமற்ற கல்லறை என்பது இறந்த சடலங்களின் நினைவாக கட்டப்படுகின்ற ஒரு நடுகள் அல்லது ஒரு கட்டடம் என்று சொல்லுவோம். பரிந்து இரக்கத்தோடு பரிவோடு அவருடைய நினைவு நாளை, அவர்களை நினைத்து அவர்களுடைய தியாகங்களை சொல்லுகின்ற நாளை பகருவார் கூறுவார் இல்லை என்று இந்த கவிஞர் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்கிறார். ஊனையும் உடலையும் ஊட்டி இம்மண்ணை உயிர்த்த அவர்களுக்கு இங்கே உளங்கசிந்த அன்பும் பூணுவார் இல்லை.
அவர் புதைமேட்டில் ஓர் கானகப்பூவை பறித்து போடுவார் இல்லையே. இங்கே கவிஞருடைய இயக்கம் அழகாக சொல்லப்படுகிறது மாணவர்களே. ஊனையும் உடலையும், ஊன் என்றால் இறைச்சி அல்லது சதை, எங்களுடைய உடம்பை சூழ்ந்திருக்கின்ற சதையை சொல்லுவோம். உடலையும் ஊட்டி, அதாவது மிகவும் கஷ்டப்பட்டு அர்ப்பணிப்புடன் இந்த மண்ணை உயிர்ப்பிப்பதற்காக, செழிப்பாக்குவதற்காக தேயிலை தோட்டத்திலே வேலை செய்கின்ற இவர்கள் தன்னுடைய ஊனையும் உடலையும் இந்த மண்ணை உயிர்ப்பிப்பதற்காக ஊட்டுகின்றார்கள். உரமாக தன்னையை மாற்றிக்கொள்கின்றார்கள், வருத்திக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த தேசத்தை உயிர்ப்பித்தவர்களுக்கு, பசுமையாக்கியவர்களுக்கு இவர்களுடைய உழைப்பின் மூலம் சுரண்டப்பட்ட வருவாயில் நாடு, பொருளாதாரம், செல்வம் செழிக்கிறது, ஏற்றுமதி வருவாய் அதிகரிக்கிறது. இப்படிப்பட்ட நாட்டின் வளத்தை சேர்ப்பிக்கும் இந்த மக்கள் தன்னையே உரமாக இந்த மண்ணுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு உளம் கசிந்த அன்பு, உளம் ரீதியாக மனதில் இருந்து, அடிமனதிலிருந்து கசியக்கூடிய அன்பை கூட, உள்ளத்தில் இருந்த அன்பை பூணுவாரில்லை. அவர் புதைமேட்டில் ஓர் கானகப்பூவை பறித்து போடுவாரில்லையே. அவர்கள் புதைக்கப்பட்ட அந்த மேட்டில், அவர்களை அடக்கம் செய்த அந்த பூமியின் மேலே ஒரு காட்டுப்பூவை ஏனும் யாராவது பறித்து போடுவார்களா என்ற ஒரு ஏக்கமாக அந்த கவிஞர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். பொதுவாக இறந்தவர்களுடைய சடலங்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்துவார்கள். ஆனால் இங்கே உள்ள மக்களுடைய அந்த புதைமேட்டிற்கு காட்டில் உள்ள பூவையாவது பறித்து போடுவதற்கு அங்கே நாதி இல்லை என்று சொல்கின்றார். காட்டில் வாழுகின்ற பூக்கள் விலை மதிப்பற்றவை. அதாவது நாங்கள் இலகுவாக அந்த பூக்களை பறித்து விடலாம், விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவை இல்லை காட்டுப்பூக்களுக்கு. அப்படிப்பட்ட பூக்களை கூட பறித்து போடுவதற்கு இங்கே யாரும் இல்லை என்று அழகாக கவிஞர் மேலிட்ட செய்தியை சொல்கின்றார். அதாவது பாருங்கள், தமது தசையையும் உடலையும் உணவாக ஊட்டி இந்த நாட்டை உயிர் பெறச் செய்தவர்களுக்கு இங்கே உளமுருகி அன்பு காட்டுபவருக்கு கூட எவரும் இல்லை, அன்பு காட்டுவதற்கு கூட எவரும் இல்லை என்று சொல்கின்றார். அவர்கள் இறந்த பின் புதைக்கப்பட்ட அந்த புதைமேட்டில் காட்டு பூவினை கூட பிடுங்கி போட்டு அஞ்சலி செலுத்துகிறோம் யாருமே இல்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகின்றார். ஊன் என்றால் இறைச்சி அல்லது சதை, உயிர்த்த என்றால் உயிர்ப்பித்த அல்லது வாழ்வித்த, இந்த மண்ணை உயிர்ப்பிக்க செய்த. உளம் என்றால் மனம், கசிந்து என்றால் உருகி கனிந்து, புதைமேடு என்பது அவர்கள் புதைக்கப்பட்ட அந்த பூமி, அந்த இடம், கானகம் என்பது காடு. கவிஞருடைய ஏக்கத்தை கொண்டு வரும் அடுத்த பாடல் அடியாக இந்த பாடல் அடிகளை நாம் சொல்லலாம். ஆழ புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகன் ஏறி மிதித்து இங்கு எவர் வாழவோ தன்னுயிர் தருவன். ஆழ புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல். அழகான உணர்வு பூர்வமான எமது உணர்ச்சியை மேலோட்டம் செய்கின்ற, மேலலைச் செய்கின்ற ஒரு கவிதை வரியாக இது காணப்படுகிறது மாணவர்களே. ஆழ புதைந்த, இங்கே காலம் காலமாக இந்த மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணில். இந்த மண்ணுக்கு உரம் சேர்ப்பதற்காக இந்த மண்ணை வளப்படுத்தியவர்கள் ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பரம்பரையாக இந்த மக்களுடைய உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே அழகான முறையில் சுட்டி காட்டுகின்றார் கவிஞர். தந்தை வழியாக பரம்பரையாகவே இந்த மக்கள் தனது சமுதாயத்தை நிலத்துக்கு கீழ் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆழ புதைந்த தேயிலை செடியின் ஆழ புதைந்தவர் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல். இங்கே அப்பன் என்பது ஒரு பேச்சு வழக்கு சொல், அதாவது தந்தையை சொல்லுகின்றார்கள். தந்தையின் சிதை மேல், சிதை என்றால் எங்களுக்கு தெரியும், சடலங்களை அடக்கம் செய்திருக்கின்ற, புதைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் புதைமேடு என்று சொல்லுவோம். அந்த சிதை மேல் ஏழை மகனும்
அந்த பரம்பரையில் பிறந்து வளர்ந்த மகன் கூட அதன் மேல் ஏறி நின்று மிதித்து தன்னுடைய தொழிலை, தன்னுடைய உழைப்பை இன்னும் முதலாளித்துவ வர்க்கத்திற்காக வழங்கி கொண்டிருக்கின்றான். இங்கு எவர் வாழ தன்னுயிர் தருகின்றான்? தன்னுடைய உயிரையே தருகின்றான். யார் வாழ்வதற்காக? பொதுவாக இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு உழைத்து நாங்கள் சம்பாதிப்பது நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்காக. இங்கு யாரோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கின்ற பொழுது யாரோ அதனுடைய பலன்களை, சந்தோஷங்களை அனுபவிக்கிறார்கள் என்று குறியீட்டு மூலமாக சொல்லுகின்றார். உண்மையிலே இங்கே கஷ்டப்படுபவருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. பாடுபடுபவருக்கு இங்கே இடம் கிடைக்காத தன்மை கூறப்படுகிறது. இங்கே ஏழை மகன் என்று சொல்லுவது வறியவன் மட்டுமில்லை, மனதால் கூட வஞ்சகம் இல்லாத, இப்படி பாவப்பட்ட, அவனுடைய நிலையே அவனுக்கு தெரியாத, தன்னுடைய வம்சத்தின் பரம்பரையாக எங்களுடைய முன்னோர்களை புதைக்கப்பட்டிருக்கின்ற அதை சிதை மேல்தான் நாங்கள் ஏறி நின்று இன்னும் நாங்களும் தன்னுடைய உழைப்பை சுரண்டப்படுகின்றோம் என்று கூட தன்னுடைய நிலை தெரியாத அப்படிப்பட்ட ஏழை மனம் கொண்ட அந்த மகனுடைய, அந்த வம்சத்தினருடைய, அடுத்த சமுதாயத்தின் அடுத்த வாரிசினுடைய இந்த அவல நிலை அழகாக இங்கே சொல்லப்படுகிறது. இவன் யாருக்காக தன் உயிரை தருகின்றான்? எவர் வாழ்வதற்காக தன்னுடைய பரம்பரையாக தன்னுடைய வாழ்க்கையை அடிமை தொழில் செய்கின்றார்கள் என்று அழகான ஒரு கேள்வியாக தருகின்றார். இங்கே சிதை என்பது புதை மேடாக காணப்படுகிறது. என்னே மனிதர், இவரே இறந்தார்க்கு இங்கு ஓர் கல்லறை எடுத்திலர். வெட்கம் தன்னை மறைக்கத்தானோ அவ்விறைவனும் தளிர் பசும் புல்லால் தரை மறைத்தனோ. இங்கே கவிஞர் தன்னுடைய இழிவுச்சுவையை சொல்லுகின்றார். முதலாளித்துவ மேல்வர்க்கத்தை பார்த்து என்னே மனிதர் என்று இழிவாக பார்க்கின்ற ஒரு அவலம் காட்டப்படுகிறது. பரம்பரையாக இந்த மண்ணை உயிர்ப்பித்த இந்த வர்க்கத்தினருக்கு இந்த மக்களுடைய நிலை கண்டு இறங்காத மனிதர்களுடைய மனநிலையை பார்த்து இவ்வாறு இழிவாக சொல்லுகின்றார் கவிஞர். இவர்கள் உழைப்பினை உறிஞ்சுபவர்கள் தங்களுக்காக பாடுபட்டு இறந்தவர்களுக்கு இங்கு ஒரு கல்லறை தானும் கட்டவில்லையே என்று வெட்கமான செயலை சுட்டிக்காட்டுகின்றார் கவிஞர். இப்படிப்பட்ட நிலை கொண்ட மனிதர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? தமது தோட்டத்திலே பணிபுரிந்த, தனக்காக தன்னுடைய சந்தோஷத்திற்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த மக்களுக்கு, இறந்தவர்களுக்கு ஒரு கல்லறை கூட கட்டவில்லை, ஒரு கற்களை கூட நட்டு வைக்கவில்லை அவர்களை நினைவுபடுத்துவதற்காக. வெட்கம் தன்னை மறைக்கத்தானோ அவ்விறைவனும் தளிர் பசும் புல்லால் தரை மறைத்தனோ. இறைவன் கூட இதனை பார்த்து கொள்ள முடியாமல் இந்த மனிதனுடைய நிலை கண்டு வெட்கப்பட்டுதான் இந்த நிலத்தை மறைப்பதற்காக புல்லை முளைக்கச் செய்தானா என்று ஒரு கேள்வியை குறிப்பிடுகின்றார் கவிஞர். இவ்விதம் கல்லறை கட்டாத மனிதர்களின் செயலை பார்த்து படைப்பின் நிலையை கண்டு இந்த மனிதனையா நான் படைத்திருக்கின்றேன் என்று வெட்கம் அடைவதாகத்தான் இந்த பசும் புல்லால் தரை மறைத்தானோ என்று கவிஞர் வாசகர்களை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைப்பதாக அமைந்திருக்கிறது. அன்புடன் இந்த மாணவர்களே, இந்த பாடல் அடியில் ஒரு இழிவுச்சுவை சொல்லப்படுகின்ற அதே வேளை தற்குறிப்பு ஏற்றமும் பயன்பட்டுள்ளது என்று கருதலாம். இங்கே இயல்பாகவே தேயிலை தோட்ட மக்களுள் பிரதேசங்கள் பசுமை நிறைந்ததாக காணப்படும். ஆனால் இங்கே இயற்கையான நிகழ்வாக பசுமை நிறைந்த பூமி இருக்க தன்னுடைய செய்தியை கவிஞர் ஏற்றி வைத்து சொல்கிறார். இப்படிப்பட்ட மேல்வர்க்க நிலையுடைய மக்கள்
இழிவு நிலைப்பட்ட இந்த மக்களுடைய செயற்பாடுகளை கண்டுதான் இறைவன் கூட பசுமையான புல்லால் தரையை மறைத்து விட்டான் போலும் என்று தன்னுடைய செய்தியை சொல்வதாக அமைந்திருக்கிறது. என்னே மனிதர், என்ன மனிதர்கள் இவர்கள், எப்படிப்பட்டவர்கள்? இவரே இறந்தார்க்கு இங்கு ஒரு கல்லறை எடுக்கவில்லை, அவர்கள் இங்கே இறந்தவர்களுக்கு ஒரு கல்லறை கூட எடுக்கவில்லை என்று அங்கே கவிஞர் பதிவு செய்கிறார். தளிர் என்பது புதிதாக முளைக்கக்கூடிய, பசும்புல் என்பது பச்சை நிறத்திலான பசுமையான புட்கள். அன்புடன் இந்த மாணவர்களே, இலங்கை தேயிலை தோட்டத்தில் வருந்துகின்ற மலையக ஏழை தொழிலாளர்களுடைய அவலநிலை இந்த பாடல்களின் மூலம் சிறப்பாக வெளிப்படுத்த பெற்றவற்றை நாங்கள் அவதானித்தோம். இங்கே பணிபுரிகின்ற ஏழை தொழிலாளர்கள் இறந்த பின்பும் அவர்களது உடல்களை தேயிலை செடியின் அடியில் புதைக்கப்படுகின்ற வழக்கத்தை இந்த கவிஞர் தனது துயருக்குரலாக வழிகாட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் மலைய மக்களின் உழைப்பினால் இந்த நாட்டின் பொருளாதாரம் வளம் பெறுகிறது. ஆனாலும் அந்த துரதிர்ஷ்டமான மக்கள் எவரும் இறந்த பின்னர் கூட அவர்களை பற்றி யாரும் நினைப்பது கூட இல்லை. அவர்களுக்காக நினைவு நாளையோ அல்லது கல்லறையோ அமைப்பதில்லை. அவர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் காட்டுப்பூவின் பறித்து அஞ்சலியாவது செலுத்துவதில்லை என்று வேதனையுடன் கவிஞருடைய உளக்குமுறல் வெளிப்படுத்தப்படுகிறது. தந்தையை புதைத்த இடத்தில் தன்னை ஏறி நின்று புதைத்த தோட்ட வேலை செய்கின்ற துன்பியல் நிலை ஆழ புதைந்த என்ற தொடர் பாடலடி அழகாக உணர்த்துகிறது. வேலுப்பிள்ளையின் இதயத்தை உருக்கும் ஆங்கில கவிதையை சக்தியா பாலையா மிக அழகாக எளிய தமிழில் கண்ணீர் ததும்பும் விதமாக உயிரோட்டமாக சித்தரித்துள்ளார். அன்பு நிறைந்த மாணவர்களே, தோட்ட தொழிலாளர்களுடைய அவலம் வெகுவாக விரவி பேசப்படுகின்ற இந்த கவிதை ஒரு ஆங்கில கவிதையாக இருந்தாலும் கூட தமிழ் மொழிப்படுத்துவதில் சக்தி பாலையா தனது சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளார். கவிஞனின் உளக்குமுறலாக இக்கவிதையில் வெளிப்படுத்தும் உணர்ச்சிகள் ஆங்காங்கே மேலோங்க செய்திருக்கிறார். குறிப்பாக ஆழ புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிதை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கவர் வாழவோ தன்னுயிர் தருவான் என்ற அடி மிகவும் மனதை உருக்குவதாக காணப்படுகிறது. பாடல்களின் இளையோடி போயிருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய துன்பியல் அம்சங்கள் கூறப்பட்டு இறுதியாக என்னே மனிதர் என்று, இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக இறங்காதவர்கள் என்னே மனிதர், எப்படிப்பட்ட மனித பிறப்பா என்று கூட சந்தேகிக்கின்ற ஒரு இழிவாக ஒரு வெளிப்பதாக இந்த பாடல் அடி அமைந்திருப்பது என்றால் அது மறுப்பதற்கில்லை. அன்புடன் இந்த மாணவர்களே, காலம் காலமாக இந்த அடிமைத்துவமாக மக்கள் சுரண்டப்படுகின்ற வளமை எங்களுக்கு தெரியும். அன்று முதல் இன்று வரைக்கும், இந்த நூற்றாண்டு வரைக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு நாளாந்தம் செய்திகளில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டை வளம் செய்கின்ற இந்த மக்கள் உண்மையிலேயே உயர் வர்க்கத்தினால், முதலாளி வர்க்கத்தினால் வதம் செய்யப்படுகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அன்புடன் இந்த மாணவர்களே, இனி இந்த கவிதை மூலம் மலைய மக்களுக்காக பின்வரும் விடயங்களை கவிஞர் வேண்டி நிற்கின்றார். பார்க்கலாம் என்ன விடயங்களை கவிஞர் இந்த பாடல்களூடாக சொல்ல முற்படுகின்றார் அல்லது என்ன செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார் என்று நாங்கள் நோக்கலாம். இறந்த மலைய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களை போற்றும் இரங்கல் புகழ்மொழி கூறல் வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் குற்றமற்ற அவர்களுக்கு கல்லறை அமைக்க வேண்டும். அவர்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவர்கள், அவர்களின் நினைவு நாளை கொண்டாட வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் மீது அன்பு காட்ட மனிதர்கள் வேண்டும். அவர்கள் புதைந்த மேட்டில் ஓர் காட்டுப்பூவையேனும் பறித்து போட வேண்டும் என்று
தன்னுடைய கோரிக்கையாக இந்த கவிதையில் பல்வேறு செய்திகளை கவிஞர் தந்துவிடுகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, அடுத்து இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது இந்த கவிதையில் மேலோங்கி நிற்கின்ற சிறப்பு கவிச்சிறப்பு அல்லது மொழிநடை நாங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது இலகுவான சொற்களை கொண்டு அழகாக கவிதை சந்தமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஓசைநயத்தோடு. இங்கே சாதாரண தோட்ட தொழிலாளர்களுடைய அல்லது அந்த சமூகத்துடைய பிரச்சனை கவிதை மூலம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இது ஒரு நவீன கவிதையுடைய பின்புலத்தின் இடப்பட்டுகின்ற ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. அவருடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பிரக்ஞை பூர்வமாக உணர்வு பூர்வமாக வாசிக்கின்ற வாசகர்களுக்கு அவருடைய யதார்த்தமான மனநிலை வெளிப்படுத்துமாறு சிறந்த சொல்லாட்சி மூலம் அமைத்திருக்கின்றார் கவிஞர். அது மட்டுமல்ல, சொல்லோவியமாய் எந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது எங்கள் மனங்களிலே தேயிலை தோட்ட தொழிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் அவர்களுடைய வாழ்விடங்களும் காட்சி படிமங்களாக வந்து போகின்றன. இது அவருடைய கவிதை செய்கின்ற மற்றும் ஒரு உத்தி என்று கூறலாம். இம்மக்கள் செய்யப்பட வேண்டிய இந்த மக்களுக்காக செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகளை இங்கே மேல் வர்க்கத்தினருக்கு நினைவூட்டுவதாக சில விடயங்களை சுட்டிக்காட்டுகின்றார் கவிஞர். குறிப்பாக முதலாளிமார் வர்க்கம் அல்லது உயர் குடிவம்சத்திற்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து காட்டுவதற்காக அக்காலத்தில் இருந்த மொழி நடையிலேயே, அதாவது ஆங்கில மொழியிலேயே கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றமை மிக சிறப்பம்சம் வாய்ந்தது. இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அவருடைய சொந்த மொழியிலேயே, அதாவது மேல் வர்க்கத்தினருக்கு கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மொழிபெயர்க்கப்பட்ட போதும் கூட கவிதையின் உணர்வுகள் கெடாமல், கருத்துக்கள் சிதையாமல் தமிழ் மொழி மாற்றம் செய்யப்பட்டுள்ளமை மிக அற்புதம் வாய்ந்த ஒரு விடயமாக நாம் கருத வேண்டும். அன்பு நிறைந்த மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பரீட்சை தேவைக்காக சில கேள்விகளை கேட்டு பார்க்கலாம். தேயிலை தோட்டத்திலே என்ற பாடத்தினை அடிப்படையாக கொண்டு எப்படியான வினாக்கள் கேட்கப்படலாம்? அன்பு நிறைந்தவர்களே, பகுதி 3 பாடப்பரப்பில் பரீட்சை வினாத்தாள்களில் குறுவினாவிடையில் எத்தகைய வினாக்களை இங்கே இடம்பெறலாம் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். சிறிய சிறிய வினாக்களாக நீங்கள் கேட்டு பார்க்கலாம். குறிப்பாக நேரடியாக குறு வினாவிடையாக கேட்கக்கூடிய வினாவிடைகளை நீங்கள் தொகுத்து வைத்துக் கொள்ளலாம். இது யாருடைய பாடல், யார் இயற்றிய பாடல், இது மொழிபெயர்ப்பு செய்தவர் யார், எந்த கவிதை தொகுப்பில் இது இடம்பெற்றிருக்கிறது, அல்லது இதில் மேலோங்குகின்ற உணர்வு என்ன என்று பல்வேறு செய்திகளை நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இங்கே உதாரணங்களுக்காக சில வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன, உங்கள் பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் கடந்த கால வினாத்தாள்களில் இடம்பெற்றிருக்கின்ற வினாக்களையும் நீங்கள் தொகுத்து வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். மலைய மக்களுடைய பரிதாப நிலை காட்டப்படுமாறு இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக மலையகம் இருக்கிறது, ஆனால் அவர்களிடம் அன்பு பூணுவார் எவரும் இல்லை, கவிதை ஆதாரமாக கொண்டு விளக்குக என்று கேட்கலாம். மலைய மக்களுடைய எவ்வித தன்மை தியாகம் செய்தனர் என்ற இந்த கவிதையில் காட்டப்பட்டுள்ளது என்று கேட்கலாம். தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதை மலையக மக்களுடைய அவலத்தை காட்டுகிறது, விளக்குக அல்லது எடுத்து காட்டுக என்று கேட்கலாம். மலையகத்தில் வாழ்வோர் தொடர்ந்தும் ஓட்டாண்டியாக கவனிப்பார் அற்று நாதியற்று மதிப்பார் இன்றி அவர்களுடைய நிலை காணப்படுகிறது. இந்த தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதையை ஆதாரமாக கொண்டு விவரிக்க என்று சொல்லலாம். சிவியுடைய கவிதையுடைய பிரதான துணை கருத்துகள் காட்டப்பட்டுள்ள விதம் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தலாம். இவ்வாறு நாங்கள் தேயிலை தோட்டத்திலே என்ற கவிதையை உணர்வு பூர்வமாக வாசித்துவிட்டு அணுவணுவாக நாங்கள் அந்த அடியினை பார்த்து ரசித்து நயந்து அவற்றில் எத்தகைய வினாக்களை நாங்கள் கேட்கலாம் என்று நீங்கள்
வினாக்களை எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பாக காணப்படும். அன்பு நிறைந்த மாணவர்களை, நாம் அடுத்து ஒரு மாதிரிக்காக ஒரு வினாவையும் அவற்றுக்கான விடைகளையும் இங்கே பார்க்கலாம். நான் ஏற்கனவே கூறியது போன்று பரீட்சையின் பகுதி 3 வினாத்தாளில் இருவிதமான வினாக்கள் அங்கே கேட்கலாம். குறிப்பாக குறுவினா விடையில் நேரடியாக சொல்லக்கூடிய சிறிய விடைகளை நேரடியாக சொல்லக்கூடிய குறுவினாக்களை நாங்கள் தொகுத்து வைத்துக் கொள்வது சிறப்பாக காணப்படும். அது மட்டுமல்லாமல் கட்டுரை அமைப்பு வினாக்களில் எவ்வாறு விடையளிப்பது தொடர்பாக பல்வேறு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றபடி அன்பார்ந்த மாணவர்களே, வினாக்களை சிறப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகள் என்ன, அவை எத்தகைய பகுதிகளாக பிரித்து கேட்கப்படுகின்றன, அவற்றுக்கான புள்ளிகளை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் விடை எழுதுவதற்கு முற்பட வேண்டும். குறிப்பாக இங்கே ஒரு மாதிரி வினாவும் அவற்றுக்கான விடையும் தரப்பட்டிருக்கிறது. இங்கு விடைகள் குறிப்பு அமைப்பில் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீங்கள் பரீட்சை தேவைக்காக எழுதுகின்ற பொழுது அழகாக பந்தி அமைப்பில் கட்டமைப்பில் எழுதுவது சிறப்பாக இருக்கும். கேள்வியுடைய தன்மை மற்றும் வினாக்களுடைய புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு விடைகளுடைய அளவை நீங்கள் கூட்டி குறைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தேயிலை தோட்டத்தில் என்ற கவிதையில் ஆ கேள்வி ஆன பகுதி, கவிஞரின் ஏக்கம், ஆவண்ணா பகுதி அவருடைய கவித்திறம் ஆகியவற்றை வெளிப்படுமாற்றை விளக்குக என்ற வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆனா என்ற பகுதிக்கான விடையை ஆ என்று குறிப்பிட்டு நாங்கள் அதற்கான விடைகளை கூறுவது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக அதற்குரிய அறிமுகத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இங்கே கவிஞருடைய இயக்கத்தை நான் குறிப்பு அமைப்பில் நான் தந்திருக்கின்றேன். நீங்கள் அவற்றை படித்துவிட்டு பந்தி அமைப்பில் சொல்வது பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக பாருங்கள், தற்கால கவிதை ஒன்றாகிய சி.வி. வேலுப்பிள்ளையின் கவிதை ஒரு உணர்வு பூர்வமான சிறந்ததொரு கவிதையாகும் என்று ஒரு அடைமொழி நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இன் சிலோ டி கார்டன் என்ற சி.வி. வேலுப்பிள்ளையின் ஆங்கில கவிதை உயிரோட்டத்துடன் பாலையா தமிழில் தேயிலை தோட்டத்திலே என்று மொழிபெயர்த்துள்ளார் என்ற ஒரு அறிமுகத்தை நான் இங்கே தந்திருக்கின்றேன். இக்கவிதையில் மலையக தமிழர்களுடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் தமது எழுத்தாற்றலின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தவர் சி.வி. என்றால் அது மிக இல்லை. அம்மக்களுடைய இயக்கங்களை தனது இயக்கமாக கொண்டு ஒவ்வொரு அடியிலும் எம்மை உணர்வு பூர்வமாக நெகிழ வைத்தவராக நாங்கள் இந்த கவிஞரை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கவிதையில் அவரது இயக்கங்களையும் மலையக மக்களுடைய வாழ்வின் உழைப்பின் தியாகங்களை பற்றி போற்றி புகழ்ந்து கூறுகின்றவர்கள் எவரும் இல்லை எனவும், நினைவு கல்லறைகள் எதுவும் இல்லை எனவும், இறந்த நாளை நினைவு நாளாக கொண்டாடுகின்ற குறித்து பேசுவதற்கு எவருமே இல்லை என்றும், இவர்களது பணியை நினைத்து உள்ளம் உருகி அன்பு காட்ட எவரும் இல்லை என்றும், அவரது புதைமேட்டில் காட்டுப்பூவை கூட பறித்து போடுவதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு எவருமே இல்லை என்றும் தன்னுடைய கவிதையில் அழகாக வெளிப்படுத்துகின்றார். அன்பு நிறைந்த மாணவர்களே, உங்களுக்கு பாடல் அடிகள் நினைவிருந்தால் அவற்றை நீங்கள் சுட்டிக்காட்டி நீங்கள் எழுதுவது சிறப்பாக இருக்கும். அதற்காக நீங்கள் பாடல்களை மனனமிட வேண்டிய தேவையில்லை. பாடல்களை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு மனனம் இருக்கின்ற அல்லது நினைவிருக்கின்ற பகுதிகளை வைத்துக்கொண்டும் நீங்கள் உதாரணங்களாக சொல்லுவது சிறப்பாக இருக்கும். தனது கவிவரியின் மூலம் உணர்த்துகின்ற முக்கியமான அம்சத்தில், அதாவது இன்று வரை மலையக மக்கள் அடிமை தொழில் செய்கின்ற மனித உரிமைகள் மறுக்கப்படுகின்றவர்களாக காணப்படுகின்ற தன்மை இதில் எடுத்து காட்டப்பட்டுள்ளமை சிறப்பாக காட்டப்படுகிறது. இங்கே பாருங்கள், ஆவண்ணா பகுதியில் அவரது கவித்திறமாக நாங்கள் என்னவற்றை பார்க்கலாம் என்ற ஒரு விடையை நான் இங்கே தந்திருக்கின்றேன். இக்கவிதையின் எளிய மொழி நடையில் சிறிய சொற்களை கையாண்டு எழுதியிருக்கின்றார்.
மலைய மக்களுடைய வாழ்வியலை கண்ணீர் ததும்பும் விதத்தில் உயிரோட்டமாக சித்தரிக்க எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்களுடைய கவித்திறனால் திரையிட்டு காட்டப்படுகிறது அந்த மக்களுடைய மனோநிலை. அதே போல் அவர்களுடைய வாழ்க்கை இரண்டர கலந்த அனுபவித்த துன்பங்கள் இங்கே வாசகர்களுக்கு ஒட்டுணர்வாக காட்டியிருக்கின்றார். ஆழப்புதைந்த அப்பனின் சிதைமேல் என்று தொடங்கும் ஆழமான கருத்து இங்கே மக்களுடைய இயலாமையையும் துன்பத்தையும் துல்லியமாக எடுத்து காட்டுவதாக சொல்லுகின்றார். மலைய மக்களுடைய கஷ்டங்கள் அதே போல இறைவன் மறைக்கின்றான், அவருடைய துன்பங்களை இறைவன் கூட மறைக்கின்றான் என்று இங்கே சில குறியீடுகள் போல பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மேல் வர்க்கத்தினர் அரசு கூட அவர்களை இறை என்று சொல்லப்படுகின்ற அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசுகள் கூட அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற செய்தியை பசும் புல்லால் தரை மறைத்தனோ என்று தற்குறிப்பேற்றம் மூலம் காட்டப்படுவது மிக சிறப்பாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சந்தனயம் பேணி வசனடையாக எதுகை மோனை அணிகளை பயன்படுத்தி வாசகர்களை கவர்ந்துள்ளமை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இந்த பாடலில் நாங்கள் பார்க்கின்றோம். நல்லது மாணவர்களே, நாம் இதுவரை தேயிலை தோட்டத்திலே என்ற சி.வி. வேலுப்பிள்ளையுடைய ஆங்கில கவிதையுடைய மொழிபெயர்ப்பை பார்த்தோம். சக்தியா பாலையா என்ற கவிஞரால் அது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது. அந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்துக்கள், கவிஞர் சொல்ல வருகின்ற செய்திகள் என்று பல்வேறு விடயங்களை ஆய்வு செய்தோம். இந்த பாடம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாம் நம்புகின்றோம். இந்த பாடம் பிடித்திருந்தால் தயவு செய்து நீங்கள் லைக் பட்டனை அழுத்தலாம். அதே போன்று சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதே போன்று உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்வதன் மூலம் உங்களுடைய அறிவும் திறனும் அங்கே அதிகம் பயன்பெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அன்பு நிறைந்தவர்களை, நாங்கள் பரீட்சை வினாக்களுக்காக நான் ஏற்கனவே கூறியது போன்று இரண்டு விதமான பாகுபாட்டை நீங்கள் செய்து வைத்துக் கொள்வது சிறப்பு. குறிப்பாக கடந்த கால வினாப்பத்திரங்களை தொகுத்து குறுவினாவிடை எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது, நேரடியான வினாக்கள் அதற்கு எவ்வாறு குறுகிய விடையில் நேரடியான விடைகளை கொடுப்பது என்று நீங்கள் பயிற்சியில் ஈடுபடுவது சிறந்தது. அது மட்டுமல்லாமல் பகுதி 3 வினாத்தாளில் கட்டமைப்பு வினாவின் கேள்விகளை தொகுத்து வைத்து அவற்றை சிறந்த முறையில் வாசித்து கேள்விகளை புரிந்து கொண்டு அந்த கேள்விகளுடைய புள்ளிகளுக்கு ஏற்ப நாங்கள் எவ்வாறு தங்களுடைய குறிப்புகளை பிரித்து அவற்றை பந்தி அமைப்பில் கட்டமைப்பாக நாங்கள் எழுதுவது என்று தொடர்பாக நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அன்பு நிறைந்தவர்கள், உங்களுடைய பாட புத்தகத்தின் பல்வேறு பயிற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பாட பயிற்சி புத்தகங்களும் இப்பொழுது இருக்கின்றன. உங்களது கடந்த கால வினாப்பத்திரங்களுடைய பயிற்சிகள், அதாவது மாதாந்த பரீட்சை அழகு பரீட்சையுடைய வினாப்பத்திரங்களை நீங்கள் செய்து பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் மாணவர்களே. மற்றும் ஒரு பாடத்தின் ஊடாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.